இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரிந்தும் நம்மை நடத்துவார். பிரியமான தேவச்சனமே, அநேக சூழ்நிலைகளை எழுந்துக்க முடியாம, சொல்ல முடியாம கலங்கிட்டு, ஐயோ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு என்று உங்க உள்ளமே நீங்க பேசிட்டு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க விசுவாசித்திருக்கிறீங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு பிரியமான அன்பு மகனே, மகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்றார், மரண பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னோட கூட இருப்பேன், உன்னையே என் பிள்ளையாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அது எப்படியாப்பட்ட ஒரு மரண சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு வேதனையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு கண்ணீரா இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், நிந்தைகளா இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, மரண பரிந்தும் உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஏசப்பா அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. விசுவாசிங்க. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிற வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை மரணம் பரிந்தும் நடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ ராஜா உங்களுடைய வார்த்தை சொன்னது போல மரண பரிந்தும் உன்னை நான் நடத்துவேன், பலப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா. இன்னைக்கு மரண அவஸ்தையில எத்தனை பேர் படுத்திருக்காங்க, மரண வேதியில எத்தனை பேர் அப்பா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மரண அழையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அப்பா. ஆண்டவரே ராஜா, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் விலக்கி ஆசீர்வதித்து சமாதானத்தை கொண்டு வந்து அப்பா, அந்த மரணத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுத்து, அந்த பாதாளத்திலிருந்து கை தூக்கி நீங்கள் எடுத்து ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எல்லா மரணத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா பயங்களும் மரணங்களும் விலக்கி பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. மரண பரிந்து நான் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. எல்லா பயத்திற்கும் நீங்கள் விலக்கி காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை மரண பரிந்து நடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. Praise the Lord. God bless you.